இந்தியாவை பொறுத்தவரை மட்டும்தான் நம்புவாங்க எல்லா விதமான மதத்தினரும் ஒன்னா சந்தோஷம் வாழக்கூடியது. இந்த மதத்தின் இந்த விஷயத்துல யாராவது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை பொறுத்தவரை ஏதாவது சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும், இல்ல ஏதாவது தீங்கிழைக்கணும், இல்ல ஏதாவது தவறான செயல்ல ஈடுபடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மதத்தினர் செய்யக்கூடிய குற்றத்துக்குத்தான் ஐபிசில 295A, அதாவது பிற மதத்தினுடைய செயல் அவங்களுடைய வழிபாட்டுல இருக்கக்கூடியதை வேண்டுமென்றே தீங்கு ஏற்படுத்தி அவங்க ஏதாவது பண்ணனா அப்படி செய்யக்கூடிய சமயத்துல அந்த 295A பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகபட்சமாக 3 ஆண்டுகள். ரெண்டாவது, இது நான் வேலபிள் அஃபென்ஸ், இது கைது செய்யப்படக்கூடிய ஒரு குற்றமாக கருதுறாங்க. மேற்கொண்டு இந்த இதை பத்தி பிஎன்எஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎன்எஸ் பாரத நியாய சங்கீதாவை பொறுத்தவரை முன்ன 295A சொல்லப்பட்டிருக்க மாதிரி பிஎன்எஸ்ல 299 சொல்லியிருக்காங்க. ஒரு பிற மதத்தினரை அவங்களுடைய வழிபாடுகளையோ இல்ல அவங்களுடைய செயல்களுடைய இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அவமானப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது தீங்கு செய்யறது, இல்ல அவங்களை விமர்சனம் பண்றது, இல்ல வேற ஏதாவது பண்ணக்கூடிய சமயத்துல அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு யார் பொறுப்போ அதை பற்றி பேசக்கூடியதா இருக்கு. அப்ப ஐபிசில சொல்லப்பட்டிருக்கிற 295A பிஎன்எஸ்ல 299 மாற்றப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மதத்தினர் யாரும் இன்னொரு மதத்தினர் கஷ்டப்படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது என்பதை பாதுகாக்கும் வண்ணமாகவும் இந்த சட்டம் வந்திருக்கு. நம்முடைய ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கிறோமோ ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு, அது போல மதத்தினருக்கும் மதிப்பு கொடுங்க, மதிப்பு கொடுக்க பழகிக்கொள்ளுங்க.